திரு சூர்யா, இதுக்கு முன்னாடி திரு கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரே முன்மொழிந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இது கொடுங்கோன்மைக்கு வழிவகுக்கும், சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும்னு முன்னாள் திமுக தலைவருடைய அதே கருத்துல மாறுபட்ட விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல, ஒரு விஷயத்தை முதல்ல கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். இப்போ 5 வருடத்திற்கு ஒருக்க வீடு மாற்றணும், வீடை வந்து இடிச்சுட்டு புதுசாக கட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். 4வது வருஷத்தில் அந்த வீட்டோட ஓனர் வந்து இடிச்சுட்டு புதுசாக கட்டுறதுக்கும் இன்னொருத்தர் வந்து வீட்டை இடிச்சுட்டு கட்டுங்கன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒருத்தர் வாலண்டியரா வந்து ஒரு மாநில அரசு வாலண்டியரா தானாக முன் வந்து தன்னுடைய அரசாங்கத்தை, தன்னுடைய சட்டசபையை ஓராண்டு 6 மாதம் முன்கூட்டியே கலைத்துக் கொள்வதற்கும் நாடாளுமன்ற சட்டம் மூலமாக அதனுடைய ஆயுட்காலத்தை குறைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. முன்னது வாலண்டியரா பண்றது, ஒன்றிய அரசு அதை கலைப்பதற்கு பெயர் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறதுக்கும் வாலண்டியரா செய்யறதுக்குமான அடிப்படை வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். கலைஞர் வந்து நாடு முழுக்க எல்லா சட்டசபையும் கலைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வாங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்லல. ஏன்னா 1967 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது தான் கேரளாவுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் வந்து அடுத்த தேர்தல் 72ல, ஆனால் 1970லேயே கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்துருது. 70க்கு பிறகு 71ல ஒரே ஆண்டுல கேரளாவையும் கலைச்சிட்டு 71ல சேர்த்து நடத்துங்கன்னு கலைஞர் சொல்லல. தன்னுடைய மாநில அரசை, தன்னுடைய சட்டசபையை ஒரு ஆண்டு முன்கூட்டியே கலைத்துக் கொள்கிறார். இது வாலண்டியரா செய்யக்கூடிய விஷயம். இது கலைஞர் மட்டும் செய்தது கிடையாது. 1957லே செஞ்சிருக்கோம், 1984ல எம்ஜிஆர் செய்திருக்கிறார், எல்லாரும் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது இன்னைக்கு நீங்க எல்லா மாநிலத்தையும் கலைச்சிட்டு ஒரே மாதிரி நடத்துங்கன்னு சொல்றதும் இதுல ஏதாவது சொல்லிருக்காங்களா? எல்லா மாநிலங்களையும் கலைக்க வேண்டும், எக்ஸ்டென்ஷன், அதாவது முடியறக்கூடிய அந்த சட்டப்பேரவையுடைய எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேங்கிறாங்க. அதெல்லாம் அந்த டிராஃப்ட்ல சொல்லிருக்காங்கல்ல சார்? இல்ல, அதான் சொல்றேன் சார். நீங்க கலைக்கணும் சொல்லி எல்லாமே ஒரே அது தீர்மானிக்கிறது இருக்குல்ல. இப்ப ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்துக்கு ஆயுட்காலம் 5ன்னு சொன்னா நீங்க இன் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட்டை ரெஃபரன்ஸா வச்சு சட்டசபையினுடைய ஆயுட்காலத்தை மாற்றி அமைக்கணுங்கிறது இருக்குல்ல, அதுவே சட்டமன்றங்களை மதிப்பிழக்க வைக்கிறதுன்னு நான் சொல்றேன். அங்கதான் சர்வாதிகாரம் எங்க வருதுங்கிறத கேள்வி கேட்கறீங்களா? ஏன் சர்வாதிகாரம் பயன்படுத்துறீங்கன்னு. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அது வரலாற்றுல எப்பயுமே சாத்தியப்பட்டது கிடையாது. உடனே 67 வரைக்கும் நடந்துச்சு அப்படிங்கிற இடத்துக்கு போக வேண்டாம். 1952 பொது தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலா தான் நடக்குது. முதல் தேர்தல் 57 தேர்தலே ஆட்டோமேட்டிக்கா நடக்கல. 57 தேர்தல்லையே பம்பாய் தொடங்கி வெஸ்ட் பெங்கால், மெட்ராஸ், பஞ்சாப்னு 7 மாநிலங்கள் தங்களுடைய ஆயுட்காலத்தை, சட்டமன்றத்தினுடைய ஆயுட்காலத்தை 2 மாதம் குறைச்சுக்கிறாங்க. வாலண்டியரா 2 மாதம் குறைச்சதுனால தான் அதுக்கான தேவை ஏன் ஏற்பட்டுச்சு? வாலண்டரியா ஒரு வருடத்திற்கு முன்பாகவும் 2 மாதங்களுக்கு முன்பாகவும் குறைக்க வேண்டும்ங்கிற தேவை ஏன் ஏற்பட்டுச்சு? அந்த மாநில அரசுகள் ஒண்ணா நடத்திக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சார், ஒரு சட்டமன்றத்தை கலைக்கக்கூடிய அதிகாரம் அமைச்சரவைக்கு இருக்குங்க. இல்ல, முதல்வருக்கு இருக்கு, அமைச்சரவைக்கு இருக்கு. இது அவருடைய பவர். அந்த பவரை யூஸ் பண்ணி 2 மாதம் முன்ன கலைச்சுக்கிறதும் உங்களுக்கு இல்லாத கலைக்கணும் இருக்குல்ல, அந்த பவர், எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கு. 6 மாதத்துக்கு முன்னாடி ஏன் கலைக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்குல்ல. அவங்க விரும்பலாம். 6 மாதம் கழிச்சு தேர்தல் நடத்துறது ஒண்ணா நடத்திக்கலாம் அவங்க விரும்பலாம். கலைத்தார்கள் இந்திரா காந்தி அம்மையார். ஒண்ணு இல்ல, நடத்துறதுல உள்ள நல்ல பாயிண்ட் என்னன்னு நீங்களே சொல்றீங்க. இப்போ அது கிடையாது மேடம். ஒண்ணு இல்ல, இது நான் வேற ஏதாவது சொல்லுவேன். ஆக்சுவலா ஒருத்தர் தானா முன் வந்து செய்வதற்கும் நீங்க கழுத்துல கத்திய வச்சு பறிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒருத்தர் தானா உங்களுக்கு டொனேட் பண்றதுக்கும் கழுத்துல கத்திய வச்சு வழிப்பறி பண்ணிட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சார், 72ல தேர்தல் வந்திருக்கணும் சார். அன்னைக்கு இல்ல, அதுக்கு முன்னாடியே இந்திரா காந்தி அம்மா பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாங்க. சூர்யா சொல்லுவார். இது ஒண்ணு. 84லயே அப்படிதான் நடந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் சந்திக்க தயாரானார். பார்லிமெண்ட்டுக்கும் அப்படி நடந்திருக்கிறது. வாலண்டியரா கலைச்சிட்டு நடத்துறதும் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டா சட்டம் மூலமா எல்லா மாநிலத்தையும் வந்து அதனுடைய ஆயுட்காலத்தை குறைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டிராஃப்ட், ஹை லெவல் கமிட்டியினுடைய டிராஃப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பாராளுமன்ற தேர்தல் 2029ல நடத்துறோம். அடுத்த தேர்தல் 34ல நடக்கணும். ஒருவேளை 2033ல பாராளுமன்றம் கலைஞ்சிடுது. ஓராண்டு கேப் இருக்குல்ல, அந்த ஓராண்டுக்கு நாடு முழுக்க திருப்பி தேர்தல் நடத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி குறையலையா? அங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால நிர்வாகம் பாதிக்கலையா? அங்க வந்து செலவாகலையா? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறதே இவ்வளவு செலவு அவ்வளவு செலவுன்னு சொல்ற நீங்க, கலைஞ்ச உடனே அந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் தேர்தல் நடத்துங்க, 2 ஆண்டு தான் பெண்டிங் இருக்கு, அந்த 2 ஆண்டுக்கு மட்டும் தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க செலவு வந்து பிரச்சனையா வரலையா? இந்த கேள்வியை நாம கேட்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, டிராஃப்ட் வந்து ஒரு சட்டமன்றம் முன்கூட்டியே 5 வருடத்திற்கு முன்பே கவிழ்ந்துருச்சு இல்ல கலைஞ்சிருச்சு அப்படின்னா மீதம் இருக்கிற பீரியடுக்கு ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால்
அதை பில்லுல கொண்டு வருவாங்களாங்கிற டவுட் இருக்கு. அதுதான் சரவண பெருமாள் பூடகமாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, காபந்து அரசு நாங்க போடுவோம், அந்த காபந்து அரசு குடியரசுத் தலைவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஒரு முடிவை எடுக்கும், அந்த நேரத்தில் எடுக்கும். இப்ப எங்களுடைய இளைஞரணி செயலாளர் எழுப்பின சந்தேகம் சரின்னு ஆயிடுதா இல்லையா? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காபந்து அரசை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ரீப்ளேஸ் பண்ற முறைக்கு பேர் தான் சர்வாதிகாரம்னு சொல்றோம். இன்னொன்னு 356 பத்தி பேசிட்டே இருக்காங்க. 356 வந்து மதிப்பிழந்து போயிருக்கு. 356 மோடியால மதிப்பிழந்து போல, 356 எஸ்ஆர் பொம்மை ஜட்மெண்ட்னால மதிப்பிழந்து போனுச்சு. 356 பயன்படுத்தினாங்கன்னா எஸ்ஆர் பொம்மை ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அது எவ்வளவு ஆக்டிவா பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த சட்டப்பிரிவு இருக்குல்ல, அவ்வளவு உங்களுக்கு வந்து 356 மேல அவர்ஷன் திமுகவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னா 356 நீக்குங்க, சட்டத்திலிருந்து அதை எடுத்துருங்க. அதுக்கு தயார் இல்லல்ல. அதை நம்ம எப்படி ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலாங்கிறதுல தான் குறியா இருக்கீங்களே தவிர அந்த சட்டப்பிரிவை இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். எஸ்ஆர் பொம்மை வழக்கு தீர்ப்பு வந்துட்டதுனால நீங்க அதை பயன்படுத்த முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்றீங்க, குதிரை பேரம் மூலமாக எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை கவிழ்க்கிறீங்க. கலைக்கிற, அதாவது சட்டபூர்வமா கலைத்ததை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் சட்டவிரோதமாக குதிரை பேரம் மூலமாக கவிழ்ப்பது, அது வந்து டெமோக்ராட்டிக் வே இல்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இதை டெமோக்ரஸின்னு சொல்றது. இந்த முரண் இருக்குல்ல, இந்த முரண் தான் சர்வாதிகாரத்துக்கு வழிகோலும் அப்படிங்கிறோம். இன்னொன்னு பிராக்டிகலி இது பாசிபிளா அப்படிங்கிற கிரவுண்ட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்னு, இவங்க மீண்டும் மீண்டும் வந்து இப்ப கடைசியா நடந்த தேர்தல் இருக்குல்ல, ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், இந்த 4 சட்டமன்ற தேர்தலை அடுத்தடுத்த மாதத்தில் நடத்துறாங்க. அதையே சேர்த்து நடத்த முடியல. பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் ரீசன்னால இவங்க ஒண்ணா நடத்த முடியல. மகாராஷ்டிரா அசம்பிளி வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் அசம்பிளியினுடைய எக்ஸ்பிரிக்கு 2 நாள் கேப் கொடுக்குறாங்க. இத மாதிரி இவ்வளவு நெக் டு நெக் எலெக்ஷன் எந்த காலத்துல நடத்திருக்கீங்க நீங்க? சில கட்டங்களாக தேர்தல் நடத்துறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சொல்லல. இப்ப மகாராஷ்டிராவும் இதுவும் வந்து ஜம்மு காஷ்மீர் வெவ்வேறு கட்டமா நடத்துனீங்களா, தனித்தனியா நடத்துனீங்க? மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் ஒரு முறை, ஹரியானாவும் ஜம்முவும் ஒரு முறை. அதுக்கு நீங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாதுகாப்பு குறைபாடு இருப்பதனால அங்க ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதனால ஒண்ணா நடத்த முடியல. 4 மாநில சட்டமன்ற தேர்தலையே ஒண்ணா நடத்த முடியாத போது நாடு முழுக்க இருக்கிற எல்லா சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒண்ணா நடத்துவோம்னு சொல்றது எந்த அடிப்படையில? செலவு பத்தி பேசுறீங்க. செலவுங்கிறது சார் சொன்ன மாதிரி ஜிடிபில அது நெக்லிஜிபிள். இன்னும் சொல்ல போனா ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வரிச்சலுகை கொடுக்குறீங்களா கார்ப்பரேட்டுக்கு, அதோட ஒப்பிடும் பொழுது 3400 கோடி போன சப்ளிமெண்டரி பட்ஜெட்ல எலெக்ஷனுக்கு போட்ட எக்ஸ்பெண்டிச்சர் ஒண்ணுமே கிடையாது. 47-48 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற நாடுல வந்து இவங்க சொல்ற அந்த சார் சொன்னாங்க ஜிடிபி 1%, 4.5 லட்சம் கோடின்னு இவங்க ஒரு இமேஜினரி நம்பரை வந்து அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்திருக்கீங்க. அது என்னன்னா செலவு கிடையாது. தேர்தல்னால் ஏற்படக்கூடிய இழப்பு, அந்த காலகட்டங்களில் நடக்காத வளர்ச்சி பணிகள் எல்லாம் சேர்த்து 4.5 லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க. 5 ஆண்டுக்கு 4.5 லட்சம் கோடியே இவ்வளவு பெரிய பிரச்சனைனா ஆண்டுக்கு 1.25 லட்சம் கோடியை கார்ப்பரேட்டுக்கு வரிச்சலுகையா கொடுக்குறீங்களே, அது பிரச்சனையா தெரியலையா? இன்னொன்னு இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து வளர்ச்சி பணிகள் பாதிக்குது, புதிய திட்டங்களை அறிவிக்க முடியல. வளர்ந்த ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் இதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்டுக்குள்ள வந்து வளர்ச்சி அடைகிறது, அதனுடைய நிலை உயர்ந்திருக்கு. ஏன் அதை நம்ம ஒரு மாடலா எடுத்துக்க கூடாது? இந்திய சட்டப்படி அது சாத்தியம் இல்லைங்கிறேன். அதாவது நீங்க அதான் சொல்றேன், 52 ஒரே தேர்தல், 57லயே அது முடியல, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து 356 ஒரு பவர் இருக்கு, அது நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒரு பவர் இருக்கு, கூட்டணி அரசுகள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, முதலமைச்சர்களுக்கு வந்து மாநில அரசாங்கங்களை முன்கூட்டியே கலைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. 356 மூலமா ஒன்றிய அரசு வந்து மாநிலத்தை கலைக்கலாங்கிற பவர் வச்சிருக்கீங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்க ஒரே முறையில நடத்தணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல. அதனாலதான் திருப்பி சொல்றேன், இப்ப 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டீங்க, சட்டமன்றம் கலைஞ்சுதான் திருப்பி தேர்தல் நடத்தணும்ல. அப்புறம் எங்க கான்செப்ட் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் போல்ங்கிறது அடிபட்டு போயிடுதுல்ல, எஃபிஷியன்சி நீங்க சொல்றது அடிபட்டு போயிடுதுல்ல, செலவு குறையுங்கிறது நீங்க சொல்றது அடிபட்டு போயிடுதுல்ல. இது எல்லாத்தை விட முக்கியம், அவ்வளவு நியாயம் இருக்கிறது ஒன் நேஷன் ஒன் போல்ல அப்படின்னு பாஜக கருதுன்னு வச்சுப்போம். ஒருவேளை நாங்க திமுகவுக்கு வந்து இதுல எந்த காலத்திலும் உடன்பாடு இருந்தது கிடையாது. அதாவது அதிமுக வந்து 2018ல அதுக்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப எதிர்த்தாங்க. திமுகவுக்கு எந்த காலத்தில் உடன்பாடுனா அந்த உடன்பாடு இருந்தது இல்லன்னு. ஓகே, உடன்பாடு இருந்தது இல்லன்னு சொன்னேன். ஒன் நேஷன் ஒன் போல்ல இருந்தது கிடையாது. ஒன் நேஷன் ஒன் போல்ங்கற கருணாநிதி சொன்ன அவர் சொன்னது மாநில அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க சேர்த்து நடத்துங்கிறது தான். எல்லா மாநில அரசையும் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து நடத்துங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான். நாங்க எங்களுக்கு சொல்றோம், இன்னைக்கும் அதான் சொல்றோம். ஒரு மாநில அரசு விரும்புது அப்படின்னா நீங்க கலைச்சிட்டு நாடாளுமன்றத்தோட சேர்த்து நடத்திக்கங்க. நாடு முழுக்க எல்லா மாநிலத்தினுடைய ஆயுட்காலத்தையும் குறைக்கிறத அனுமதிக்க முடியாதுன்னு தான் சொல்றோம். இல்ல நாங்க நடத்தியே ஆவோம் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க, அது ஒரு உன்னத திட்டம், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுது, ஜிடிபியை வளர்க்குது அப்படி இப்படின்னு சொன்னா இந்த அக்கறை பாஜகவுக்கு இருக்குல்ல. 2026 தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் நடக்குது இல்ல, நாடாளுமன்றத்தை கலைங்க, 3 ஆண்டுகளுக்கு முன்பே கலைங்க, 26 சேர்த்து நடத்திட்டு போவோம் ஒரே நாடு ஒரே போல. சரி.